ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த பெஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் இஸ் டு குவிட் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். வால்ட் டிஸ்னி அப்படின்றவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். புகழ்பெற்ற டிஸ்னி லேண்ட் அப்படின்ற தீம் பார்க்கை உருவாக்குனவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எது சிறந்த வழி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதை பற்றி பேசுகிறத நிறுத்திடணும், அதை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தான் ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பித்து நம்ம அதை ரீச் பண்ண முடியும், நம்மளுடைய எய்மை நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால் பேசுகிறத நிறுத்திடுங்க, செயலை ஆரம்பிங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம், மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ். மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ். மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ். இந்த இடியமுடைய மீனிங் என்ன பார்க்கலாமா? இந்த ஸ்லைட் பாருங்கள். மீனிங், இஃப் அன் ஆர்குமெண்ட் ஆர் பிளான் ஹேஸ் மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ், இட் ஹேஸ் வெரி மெனி ஃபால்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டோ, விவாதமோ அல்லது ஏதாவது ஒரு திட்டமோ இந்த மாதிரி மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த இடியமை யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் நிறைய தப்பு இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நிறைய தப்பு, நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அதை இட் ஹேஸ் மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்விட்சர்லாண்ட் டேரி ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்கே இருக்கிற சீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதில் ஒரு ஓட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த இடியமை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு திட்டத்தில் ஓட்டை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதில் நிறைய தப்பு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு. பாருங்கள், அடுத்தது டு பி ஃப்ளாட் ஆர் டு பி அன்சவுண்ட். அதாவது ஃப்ளாட் அப்படின்னாலும் நிறைய குறைகள் இருக்கிறது தான், நிறைய தப்பு இருக்குது. அடுத்தது அன்சவுண்ட் அப்படின்னாக்கா, அது பார்த்தா நல்ல மாதிரியாக தெரியாது இல்லைங்களா? பார்க்குறதுக்கு அது குட்டாக தெரியாது. அந்த விஷயம் அந்த பிளான் வெற்றி அடையும் அப்படின்னு நம்மளால் நல்லா சொல்ல முடியாது. அதனால் பார்க்கும்போதே அது நல்ல செயல் திட்டமாக அது தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது தான் நம்ம மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், யூஸ் டு இம்ப்ளை தட் சம்திங் இஸ் இன்கம்ப்ளீட். அதாவது ஏதோ ஒரு திட்டமோ ஏதோ ஒரு செயலோ முழுமையடையாமல் அரைகுறையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரும்பொழுது கூட நம்ம மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹேஸ் மெனி ஃப்ளாஸ், நிறைய குறைகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை நம்ம மோர் ஹோல்ஸ் தேன் ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியமை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்தது லேக்ஸ் மெனி பார்ட்ஸ். அதாவது அந்த செயல் திட்டத்தில் நிறைய பகுதிகள் இல்லாமல் இருக்குது, குறைகள் நிறைய இருக்கிறது, அது முழுமை பெறலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியமை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியமுடைய மீனிங் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? இந்த ஸ்லைட் பாருங்கள். டஸ் எனிஒன் ஹாவ் அ பெட்டர் ஐடியா? மேரிஸ் ப்ராஜெக்ட் ஹேஸ் மோர் ஹோல்ஸ் தேன் ஸ்விஸ் சீஸ். அதாவது வேறு யாருக்காவது ஏதாவது நல்ல ஐடியா, இதை விட நல்ல ஐடியா ஏதாவது இருக்குதா? மேரியோடைய ப்ராஜெக்டில் நிறைய குறைகள் இருக்கிறது, அது முழுமை அடையலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது நிறைய பேர்கிட்ட நம்ம ஐடியா கேட்போம் இல்லைங்களா? அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஐடியாலேயும் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்டை முழுமையடைய செய்வோம். அப்போ மேரி அப்படின்றவங்க கொடுத்த இந்த ப்ராஜெக்டில் நிறைய குறைகள் இருக்கிறது, வேறு யாருக்காவது வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டில் குறைகள் இருக்கிறது, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வர்றதுக்காக தான் நம்ம மோர் ஹோல்ஸ் தென் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள்.
we no longer stick to our plan simply because it has more holes than a Swiss cheese. அதாவது நம்ம வந்து இந்த பிளானை நம்ம வந்து செய்ய முடியாது, இதுக்கு மேலே தொடர முடியாது. ஏன்னாக்கா அதில் வந்து நிறைய குறைகள் இருக்கிறது, அதில் நிறைய பார்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு தான் இதில் வந்து நம்ம சொல்ல வரோம். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால, நிறைய குறைகள் இருக்கிறதுனால இந்த பிளானை வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த எஸ்ஸே தட் யூ சப்மிட்டட் ஹேஸ் மோர் ஹோல்ஸ் தென் அ ஸ்விஸ் சீஸ். அதாவது நீ ஒப்படைத்த அந்த எஸ்ஸேல நிறைய தவறுகள் இருக்கிறது, அது வந்து இன்னும் முழுமையடையலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நிறைய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதை வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு எஸ்ஸே வந்து எழுதியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு டீச்சர் சொல்லுவாங்க, இந்த எஸ்ஸே நீ சப்மிட் பண்ண இந்த எஸ்ஸேல நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்லைடு. The story the thief told the police had more holes than Swiss cheese. அதாவது போலீஸ் கிட்ட அந்த திருடன் வந்து சொன்ன கதையில் நிறைய என்ன இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அது வந்து முழுமையடையலை, நிறைய பார்ட்ஸை வந்து அதில் காணோம். ஒரு போலீஸ் வந்து ஒரு திருடனை பிடிக்கிறாரு அப்படின்னாக்கா அவன் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருப்பான் இல்லைங்களா? அவன்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கும்போது அதில் தொடர்பு இல்லாமல் நிறைய விஷயங்கள் காணாமல் இருந்துச்சு, அங்கங்கே பகுதிகள் வந்து காணலை, அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது லாஸ்ட் எக்ஸாம்பிள், இதை பாருங்கள். He did not enjoy the movie because the plot had more holes than a Swiss cheese and the scenario was totally improbable. அதாவது அவன் வந்து அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலை, ஏன்னாக்கா அந்த கதையுடைய கருவில் வந்து நிறைய முழுமை அடையாமல் இருந்துச்சு, நிறைய தொடர்புகள் இல்லாமல் இருந்துச்சு, அங்கங்கே வந்து பகுதிகள் வந்து காணாத மாதிரி இருந்துச்சு, அதனால் அவன் வந்து அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலை. அதில் காட்டப்பட்ட நிறைய காட்சிகள் கூட எப்படி இம்ப்ராபபிளாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ். இந்த இடியமுடைய மீனிங் என்ன, அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மோர் ஹோல்ஸ் தேன் அ ஸ்விஸ் சீஸ் அப்படின்ற இடியம்மை உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.